ஏய் இல்லைங்க. ஏய் நீங்க எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்தீங்க? உங்களுக்கு என்ன வேலை? மரியாதை எல்லாரும் கிளம்புங்க இங்க போங்க. என் பேரு மணிமேகலை. இது என் தம்பி தாஸ். இவங்க என் அம்மா. தயவு செஞ்சு போயிடுங்க. உங்க தம்பி பண்ண தப்ப பெருசு பண்ணாம இருக்கும். அதுக்காக நீங்க அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. இல்ல நான் எந்த பிரச்சனையும் பண்றதுக்காக வரல. பண்ணிதான் பாரு. ராசம்பளத்தை பத்தி தெரியாம பண்ணிட்டேன். மரியாதை இங்க இருந்து போயிட்டா உயிர் பழச்சிக்கணும். போ. ஏப்பா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? காவேரி ராச கூப்பிடு. வேணாம், அவருக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். சிவா நீயே பேசி அனுப்பிடு. அப்பாக்கெல்லாம் தெரிய வேண்டாம். என்னம்மா இப்படி கோவப்படுறீங்க? மா சும்மா இருக்க மாட்டேன். ராசாம்பளத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா பார்த்ததில்ல. ஊருக்குள்ள அவரை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிறாங்க. ரொம்ப ஒழுக்கமானவர்னு சொல்றாங்க. ராசு ஏன் புள்ள, ஒழுக்கத்துக்கு என்ன குறைச்சல்? அக்கா ஒழுக்கமானவங்களாம் இல்ல, என் தம்பி பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்கலாம் தான் அழைச்சிட்டு வந்தேன். இனிமே அவனால எந்த ஒரு தப்பும் நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன். என் புள்ள ராசு அம்பலத்துக்கு உன் தம்பி பண்ண கூத்த சரியா சொல்லல. சொல்லி இருந்தா செத்து இருப்பான். இங்க பாருக்கா, என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டு வந்ததே அவரு தான். அது தெரியல இந்த கேள்விக்கு. சரி மன்னிப்பு கேட்டுட்டு கிளம்புங்க. மாமா எதுக்கு வெட்டியா பேசிக்கிட்டு? பேசி முடிச்சு அனுப்புங்க. அப்பா வந்தா பிரச்சனை ஆயிடும். பட்டினி கிளம்புங்க. வந்தா அவருக்கு தான் பிரச்சனை ஆகும்னு இதுங்களுக்கு தெரியல. மன்னிப்பெல்லாம் வேண்டாம். அக்கா, என் மாமனார் வீடு வேற லெவல்ல இருக்கு. தாச, இப்ப மன்னிப்பு கேட்டு காவேரி மனசுல நல்லவனா இடம் பிடிச்சிரு. என் சக்காலத்து விசாலாட்சிக்கு நானும் ஃப்ரெண்ட் ஆயிடுவேன். அப்புறமா சகல மரியாதையோட நீ இந்த வீட்டுக்கு வரலாம். ஓகேக்கா, நீ சொன்னீங்கன்னா கரெக்டாக்கா. இந்நேரம் மேகலா உண்மையை சொல்லியிருப்பா. இதுக்கு மேலே உசுரோடு இருக்க கூடாது. என்ன மன்னிச்சிரு விசாலாட்சி. என்னோட கஷ்டத்துல பாதியை நீ வாங்கிட்டு உன் உடம்ப முழுசா கெடுத்துக்கிட்டேன். ஏதாவது ஒரு ஜென்மத்துல நான் இந்த கடமை நீக்கணும். என்னங்க 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 பண்றீங்க? ஏங்க என்னங்க, காவேரி கிட்ட வம்பிழுத்தான்ல அந்த பையனோட அக்கா அவனை அழைச்சிட்டு வந்திருக்காங்க. ஏதோ மன்னிப்பு கேட்கணுமா? நீங்க கொஞ்சம் வாங்க. பொய் சொல்லி என்ன வெளியே வர வைக்க பாக்குறாளா மேகலை? ஏங்க வெளியே வாங்க. அவன் இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான்னு சொல்றாங்க. இல்ல, என்னால நம்ப முடியாது. ஏதோ பிளான் பண்ணி தான் வந்திருக்கா. ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னங்க, எனக்கு லேசா மயக்க வர மாதிரி இருக்குங்க, தலை சுத்துது. வெளியில வாங்க. என்னங்க ஏங்க
என்ன சிவா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒன்னதான். இந்தாங்க. என்ன இப்படி திடீர்னு? திடீர்னுலாம் இல்லை, 70 நாள் ஆச்சு. புரியல. இன்னும் 30 நாள் தான் இருக்கு. புதர் போடாதீங்க சிவா. தெரியாத மாதிரி நடிக்காத ஜனனி. நான் உன்னை லவ் பண்ண வைக்க இன்னும் 30 நாள் தான் பாக்கி இருக்கு. என்ன சிரிப்பு இது? ஒரே மாதிரி இருக்கு. ஒரே சிரிப்பு தான். நான் என்ன நவரச நாயகியா பல மாதிரி சிரிக்கிறதுக்கு? அது உண்மைதான். இந்த ஒரே சிரிப்புல தான் என்ன காலி பண்ணிட்டீங்க. நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கணும். கேளு கேளு கேளு. ஒன்னு என்ன 100 1000 கேளு, நான் கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி ஐ லவ் யூன்னு சொல்லணும். நான் வேற கேட்க வந்தேன் சிவா. போச்சா? 100 நாள்ல இன்னைக்கும் ஒரு நாள் போச்சா? இப்ப நானா முக்கியம்? மனுஷங்க தானே